காவலர் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாம இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். இதே மாதிரி சாத்தாங்குளத்துல 2 பேர் அடித்து கொல்லப்பட்டாங்க. சாத்தாங்குளத்துல 2 பேர் அடித்து கொல்லப்பட்டு இன்னைக்கு அதுல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால அன்னைக்கு உள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமும் போச்சு. ஆனா அதெல்லாம் கடைசி அந்த ஆட்சி காலத்துல கடைசி கட்டத்துல வந்துச்சு. ஆனா இப்போ ஆரம்பத்திலே இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. காட்சிகள் தான் மாறிக்கொண்டே இருக்கிற தவிர ஆட்சியில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. மக்களுக்கு எந்த விதமான நன்மை இல்லை. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில நோயாளிகளுக்கு பத்திரிகையில பாக்குறேன், எல்லாம் எலி போய் கடிச்சு அதுல வேற கட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் இந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில பக்கத்துல இருந்து சினிமாவில இன்னைக்கு தியேட்டர்ல போய் சினிமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மக்கள் தான் முடிவு செய்யும்.